ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயம், அதாவது தமிழை வெற்றிக்கலத்தின் சார்பாக இப்போ நம்ம தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சு அதில் ஒருத்தரை தளபதி விஜய் அவர்கள் நியமிப்பார். அதாவது புஷியானந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா 3 வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு இந்த பழைய நினைவுகளெல்லாம் ஞாபகத்தில் வந்துச்சு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா, கரெக்டாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சார்ல, அதாவது நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், உங்கள் மகனா உங்கள் அண்ணனா உங்களுக்காக நான் வாரேன், என்னுடைய அந்த கேரி உச்சத்தில் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக நான் வாரேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்த உடனே இங்கே நிறைய பேர் என்னென்ன கிண்டல் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா ஹீரோக்கள் இப்படி தான் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அடுத்த படம் ஓடுறதுக்காக இப்படி ஏதாவது புதுசாக கிளைப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி ரஜினி பண்ணலையா, இவரும் பண்ணுறாரு. ஸோ அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு அதை நம்பலை. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்க மாட்டார், சொல்ல மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் போய் தெரியும்ல இவங்க எப்படின்ட்டு. இவர் சொன்னார்னா அது கண்டிப்பாக செய்வார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், இப்போ தலைவா படம் வரும்போது ஒரு சர்ச்சை, அதுக்கு முன்னாடி நிறைய படம் சர்ச்சைலாம் இருக்கும்போது சரி அப்போ அரசுக்கு வருவாரோ வரமாட்டாரா அப்படிங்கிறனா, ரஜினிகாந்தில் வாரம் சொல்லி வராமல் போயிட்டாரா, அதனால நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, வருவாரா வரமாட்டாரான்னு சந்தேகத்தில் இருந்துச்சு. ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு அறிக்கை வெளியிட்டாரோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அரசுக்கு வரப்போறாரு, வேற லெவலில் ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் நடக்குமா இல்லை ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு அடுத்தாப்புலேயே உடனே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பேரை அறிவிச்சுது, தமிழை வெற்றிக்கழகம் அப்படின்னு ஒரு பேரை அறிவிச்சு கொடி அறிமுகப்படுத்தி. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்காருன்னா அது எப்படி இருக்கும், அந்த கட்சி கொடி எப்படி இருக்கும். நாலாம் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இதை என்னோட நினைவுகள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினச்சி இன்றைக்கி. அதாவது நான் ரொம்ப திங்க் பண்ணிருக்கேன், அந்த கட்சி கொடியில் என்ன இருக்கும், எதை வைப்பார், ஒரு பூ வைப்பாரோ. ஸோ இதை இப்போ நம்மளுக்கு ஏகப்பட்ட திங்கிங், அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர், அதாவது கட்சி கொடியோட கலர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா அந்த கலர் நான் நினச்ச மாதிரி இருந்துச்சு, சந்தோஷம். ஆனால் அது யானைகள்லாம் வருது நம்ம யோசிக்கவே இல்லை. ஏன்னா யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவை. வேறு லெவலில் சிறப்பாக செஞ்சார். அதுக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட நையாண்டிகள். யானை வந்திருக்கு, இதில் என்ன போர் யானையா, இது எந்த யானை, இது ஆப்பிரிக்கன் யானையா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அந்த பேருக்குமே சில பேர்லாம் கதனானுங்க, தமிழை வெற்றிக்கழகம்னு பேர் வச்சு உடனே, அதாவது என்னப்பா மற்றவங்கலாம் கட்சி ஆரம்பிச்சு தான் தோற்று போயிடுவாங்க, இவர் பேர்லேயே தோற்று போயிட்டாரு, என்ன பேர் இது தமிழை வெற்றிக்கழகன்னு, பேர்லேயே ஒரு இது இல்லையே, இதுலேயே ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இவர் பேருக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான், மற்றபடி இவரெல்லாம் ஏன்னா அரசியல் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ முதலைகள் இருக்குது, எவ்வளோ அது இருக்குது, அவங்கள தாண்டியில் இவரால் ஜெயிக்க முடியுமா, இவருக்கு முதல்ல பேச தெரியுமா, இவரே ஒரு சைலண்டான டைப்பு, அம்மாஞ்சி மாதிரி அமைதியாக இருப்பார், இவர் என்ன பேசுவார் அப்படின்னு நானுங்க. ஸோ அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு விரைவில் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். ஸோ உடனே இங்கே அதுக்கப்புறம் கிளம்பிட்டானுங்க, முதல் மாநாடா, ஸோ இவர் மாநாடு கூட்டினா யார் போவா, அப்படி பாத்திரமே அப்படி எவ்வளோ பேர் வந்துருவாங்க அப்படின்னு நக்கல் பண்ணானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி போய் இவரெல்லாம் மாநாடு நடத்த மாட்டார், அப்படி வாயிலே வட சுட்டு போயிடுவார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கதறினானுங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த முதல் மாநாட்டில் பயங்கரமான எக்கச்சக்கமான ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சும்மா செமையா, அதாவது வேற லெவலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மைக்கை பிடிச்சி சும்மா தெருக்கி விட்டார் ஸ்பீச்சில். அதாவது இவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் தான் அவர் அப்படி பார்த்துருப்பாங்க தவிர நிஜத்தில் அவர் அமைதியாக இருப்பார், சைலண்ட்டாக இருப்பார். இவ்வளோக்குள்ளே பேச வந்து ஆனால் ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவர் அரசியல் மேடையில் வந்து அவர் ஒரு நிஜமான ஒரு அரசியல் மேடையில் ஒரு ஸ்பீச் பேசுகிறாருன்னா எப்படி இருக்கணும் அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தார், ஒரு குழந்தை அப்படின்னு ஆரம்பித்தார். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால அப்படி டிவி விட்டு நகலவே இல்லை, அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா ஒரு குழந்தைன்னு ஆரம்பிக்காரு அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீக்கில் ஏறி போய் ஃபுல்லாக அது வந்து வேற லெவலில் செஞ்சுட்டாரு. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்கை தலைவராக அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பேல யாருக்குமே மாறுபட்ட கருத்து நிறைய இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காட்டு முன்னாடி மொழி சொல்கிறது, தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா மலத்து கஞ்சம்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவுள் மறுப்பு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதலாக ஒரு அரசியல் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை தலைவரை பெரியாரை வச்சுக்கிட்டு அந்த பெரியார் இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்கையை எந்த காலத்துலையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலாம் வேற லெவல் கேட்டு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண தளபதி விஜய் அவருடைய அரசியல் ஒருவராக நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம். அப்படி தான் பார்த்திங்கன்னா ஸோ அப்படி எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் பீப்புளை மட்டும் தான் இன்னும் அவர் சந்திக்கல. இவங்க எல்லாரும் அதிகப்படியாக வச்சுட்டு இருக்க ஒரே ஒரு குச்சாட்டு அவர் ப்ரெஸ் பீப்புளை சந்திக்க மாட்டேங்கிறார், அவருக்கு பேச தெரியாது. இப்போ அவன் ட்விட்டரில் விடுறாருன்னா அது வந்து யாரோ எழுதி கொடுத்தது விட்டுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஸோ அதையும் ஒரு நாள் மீட் பண்ணுவார். அதாவது என்ன பொறுத்திருக்கீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசில் வரணும்னு நினைக்கும் போதே அவர் எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருப்பார்ல, ப்ரெஸ் பீப்புளை சந்திக்காமலே கடைசி வரைக்கும் நம்மளால் காலத்தை ஓட்ட முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ குறிப்பிட்ட காலம் அவர் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா முதல்ல ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இப்படி தான் நிறைய ப்ரெஸ் பீப்புள் சந்தித்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் வாயிலேருந்து ஏதாவது நோண்டி எடுத்து அதை வச்சு ட்ரோல் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல்
சித்தரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு கோவப்பட்டாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஊடகத்துறையை வந்து எதிர்த்துட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி கொண்டு போவாங்க. அது அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் அவருன்னு ஒரு ஐடியா, அதாவது பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எல்லாரும் மாதிரியும் அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் வந்து பிரின்சிபல் சந்திச்சு அப்படி பேசணும்னு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நான் என்னோட ஸ்டைலில் ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ரொம்ப அர்த்தமாக நினச்ச கனவுல ஸோ அதை ஆரம்பின்னு வரும்போது அவர் அவருடைய ஸ்டைலே வராரு. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொந்த அப்பாவே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சொந்த அப்பாவே ஆரம்பத்தில் ஒரு கட்சி அரசியல் இயக்கமாக ஆரம்பிக்கும் போதே, அதாவது நம்ம இவ்வளோ நாள் நம்மளுக்கு சினிமாவில் ஆரம்பத்தில் வாய்ப்பு கொடுத்து நம்மளை மேலத்துக்கு கொடுத்து அவங்க அப்பா தான். எல்லாருக்குமே அப்பா பிடிக்கும், எல்லாருமே அப்பாவுக்கு மேலே மரியாதை வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் இயக்கம்னு வரும்போது, ஏன்னா ஆரம்பத்தில் முதல்ல இவர் வந்து அரசியல் கொண்டு வரணும் முயற்சி பண்ணவரே அவங்க அப்பா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர் தனியாக ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பித்தாலும் அப்பா விலைக்கு வச்சுட்டு இவர் வந்து ஒரு அரசியலை பண்ணுறாருன்னா அதான் காரணம். ஏன்னா அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. இந்த எல்லாரும் பண்ணுற ஒரு அரசியல் இயக்கம் மாதிரியே அவங்களுடைய எண்ணோட்டங்கள் இருக்குது. அவசரமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு அறிவிக்கிறது, இது எல்லாம் இவருக்கு பிடிக்கல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கனவு, இவருக்கு ஒரு அரசியல் எப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதனால் அவர் பண்ணாதிருக்காரு. இவ்வளோக்குள்ள பீல் மற்றவங்களுக்குலாம் அந்த தோணாத இந்த வராத தில்லி இவருக்கு வந்திருக்குன்னா ஸோ அவர் வந்து ஏதாவது திருப்பி பண்ணணும் இந்த மக்களுக்கு. நாம நாட்டை ஏன் ஆளக்கூடாது? ஸோ ஒரு குடும்பம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியானவங்க அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கே திரும்ப ஓட்டு போட்டு தேர்ந்ததுக்கு எந்த வகையில் நியாயம்? நான் பிறந்த மண்ணு நான் ஆளணும், யார் என்ன கேட்பா அப்படி ஒரு கெத்தில் வராருல. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அப்பாவே இலக்கு வச்சு தன்னுடைய சுயமாக நான் வந்து ஒரு முடிவு எடுத்து நான் ஒரு அரசியலை பண்ணணும்னு நினச்சி தான் வராது. ஸோ அதனால தான் நம்ம அவள் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்னோட அவர் மேலே அவர் நினச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல் பண்ணுது. அதாவது இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ பேர் கதறிட்டு கிடக்கானுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவர் எழுதி கொடுத்ததை போடுற ட்வீட்டில் அவருக்கு ஒன்றும் அரசியல் பற்றி இப்போ வரைக்கும் இப்போ திமுக அரசாங்கத்தை போட்டு பொழந்துட்டு இருக்காரு, பிஜேபி அரசு ரெண்டையும் பொழந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே கடந்து அவ்வளோ பேர் கதறிட்டு கிடக்கானுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சி எங்கே எந்த மேடையை போட்டாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி பேசினா விஜய் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு யாராலும் பேசவே முடியல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதி ஒரு பிரஸ் பீப்புள் சந்திக்காங்கன்னா அங்கே விஜயை பற்றி ஒரு கேள்வி கேட்காம யாரும் நகர்றது கிடையாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில். ஸோ அப்படி அவர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ உட்காந்து கதறானுங்க. ஸோ எல்லாமே எப்படி நடந்துட்டு கிடந்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சட்டை பண்ணாமல் அடுத்தடுத்தாலும் அவங்க கட்சி வேற லெவலில் வளர்ந்துட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ சட்டமன்றத்துக்கு தொகுதிக்கு வாரியாக வந்து ஆட்களை நியமிக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணி எந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ தூரத்தை அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன். அப்போ பாருங்களேன், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது தளபதி விஜயோடைய வாழ்க்கையில் ஒரு இந்த நம்ம எடுத்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு முடிவு நம்ம வந்து நம்ம நிலையா நம்ம இது பண்ணணும் அப்படி ஒரு வேட்கை நம்மளுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா யார் பக்கத்தில் யார் நம்மளை சுற்றி என்ன நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக அள்ளி வச்சுட்டே இருந்தாலும் நாம் நம்மளோட எண்ணோட்டத்தில் நேராக கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுக்கு தளபதி விஜயோடைய அந்த அரசியல் பயணமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண் முன்னாடியே லைவில் இருக்குது. அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார், என்ன அறிவிச்சார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, எப்படி கதறினாங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி அச்சீவ் பண்ணார். ஸோ இனிமேல் 2026 அந்த டைமில் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டிங்களேன், இது ஒரு வாழ்க்கை பாடமாகவே நம்ம போட்டுடலாம். அதாவது ஒரு மனுஷன் எப்படி அங்கிருந்து ஒரு சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கும்போது அவர் எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு கட்டமைப்பு இல்லாமல் அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஏன்னா நமக்கு லைவாக கண் முன்னாடியே இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து அரசியல் நான் அவரெல்லாம் கம்பேரே பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், அவருக்கு வந்து கட்டமைப்பு இருந்துச்சு. அவர் டிஎம்கேல ஆல்ரெடி பொருளாளர். ஸோ அதை வச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் தளபதி விஜய் மட்டும் தான் முழுமையாக சினிமா பின்புலத்தில் வந்து வராரு. ஸோ அவர் ஜெயிச்சாருன்னா அது வேற லெவலில் இருக்கும். அந்த அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரியலாக வாழ்க்கையில் அவங்க துறையில் இது வந்து அரசியல் வராரு. நீ உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறணும், நான் வித்தியாசமாக ஏதாவது லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். ஏன்னா எவ்வளோ விமர்சனங்கள் வருது பாருங்களேன், எவ்வளோ எதிரிகள் லைவில் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நிஜத்தில் நேரில் இதெல்லாம் திரைப்படத்தில் பார்ப்போம், ஆனால் நிஜமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் லைவில். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மனுஷன் விளங்குறாரு. ஸோ அதான் இன்றைக்கி இந்த தொகுதி வாரியாக ஆட்கள் நியமிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது தொகுதி வாரியாக ஆட்கள் நியமிக்க போகிறாங்க, ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரை நியமிக்கல. அது எனக்கு கொஞ்சம் என்னன்னு தெரில. அதாவது அங்கே ஏன் இன்னுமே, ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் என்னுடைய மாவட்டம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரே அதிகாரப்பூர்வம் நியமிக்காமல் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஏன் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல. இதை பற்றி இன்னும் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். அங்கே இப்போதைக்கு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜித் அக்னலுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களே நியமிச்சுட்டு போயிட வேண்டியதானே. ஸோ அப்போ ஏன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி அங்கே என்ன ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு தெரியல. நல்ல ஆட்களாக போடணும், திறமையான ஆட்களாக போடணும், யாருக்கு விலை போகக்கூடாது, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. எல்லா மாவட்டத்திலும் தொகுதியாளர்களும் அதான் சொல்கிறேன். ஏன்னா இது எங்கே திரும்ப பிரச்சனையே வரும் கடைசியில். அதாவது இப்போ தளபதி விஜய் அவர்கள் இப்போ எல்லா தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் ஆட்கள் நிப்பாட்டுறாங்க வச்சுக்கோங்க, தனியாக நிற்கிறோம். 234 தொகுதிக்கும் ஆட்கள் நிப்பாட்டணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் போடுவாங்கல்ல, அந்த மாவட்ட செயலாளர்
இந்த 2 பெரிய அந்த யானை கட்சி இருக்குல்ல முதலில் இந்த திராவிட கட்சிகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கே தானே மாறி மாறி ஆண்டுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய வஸ்தாவாக இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு தொகுதியிலுமே. ஸோ இவங்க நார்மலாக இப்போ தானே அரசு கட்சி இயக்கமாக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட எதனால போய் கேட்டு எதனாலும் அவங்க மூலியமாக தான் நடந்திருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் எங்கே போனாலும் அவங்க தான் செல்வாக்கு மிகுந்தலாம் இருப்பாங்க அந்த ஊரில் பண்ணையார்களாக. ஸோ அப்போ அவங்களை தாண்டி புதுசாக ஒரு கட்சி பெரிய லெவலில் வளர்னா அவங்க வந்து அமுக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆட்களை உடனே சமரசம் பேசி கைக்குள்ள வைக்க பார்ப்பாங்க. இல்லைனா சும்மா பேருக்கு நீ இருடா ஆனால் நான் சொல்கிற மட்டும் செய் அப்படின்னு டம்மியாக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா மிரட்ட இதை முடியலாம் மிரட்ட பார்ப்பாங்க. ஸோ இது எதுக்குமே அங்கே உள்ள அந்த தமிழை வெற்றி களத்தினுடைய அந்த மாவட்ட செயலாளரோ அந்த நிர்வாகிகளோ நீங்கள் அடிபணிஞ்சிடக்கூடாது, விலைக்கு போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி போயிட்டீங்க அப்படின்னா இந்த மனுஷன் இவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு பண்ணுற எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்சி எந்த அளவுக்கு திசை திருப்பலாங்கிறது அங்கே உள்ள. ஏன்னா இப்போ வந்து சமூக வலைதளங்கள் எவ்வளோக்குள்ளே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதாவது யார் என்ன தப்புனா உடனே வெளியே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது அதை வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு பைசா வாங்கிட்டோ இல்லை மிரட்டலுக்கு அடிப்படைஞ்சு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அப்படின்னா தளபதி விஜயோடைய பேர் தான் பாதிக்கப்படும். அப்படியே டோட்டலாக ஏன்னா அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க. ஸோ எப்படா அவர் கிடைப்பார் அவரை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்சால் அந்த இடத்துல இருந்து என்னால் பண்ண முடியும், இந்த ஆளுங்க திராவிட கட்சியில் எதிர்த்து என்னால் சர்வே பண்ண முடியும்னா அந்த இதுக்கு தகுதியாக இருங்க. முடியலன்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விலகிருங்க. அதுக்கப்புறம் வேறு யாராவது அதுக்கு தகுதியானவங்க வீரமாக துணிச்சலாக இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை பண்ணுவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் இருக்கோங்கிற பேரில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கூஜா தூக்கிறாதீங்க திராவிட கட்சிகளுக்கு. ஸோ அதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினைக்கிறேன். மற்றபடி இன்றைக்கி பேசின நான் வீடியோக்களில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசின இந்த நினைவுகளில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிடிக்காததையும் ஸோ ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள். பாய்.